மழை கூடவா அழகு, வெயில் கூடத்தான் அழகு என்று எழுதினான். இன்றைக்கு அவன் படுத்திருப்பதை பார்த்தால் வாழ்வு மட்டுமா அழகு, மரணம் கூடத்தான் அழகு என்று அவன் சொல்லிவிட்டு கிடப்பது போல தோன்றுகிறது. தமிழ் இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஒரு வார்த்தை, தயவு செய்து தமிழுக்காக உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம் முன்னோர்கள் வகுத்த ஒழுக்கம் நெறி என்பது நம்முடைய உடலையும் ஆயுளையும் நீட்டிப்பதற்கான தவம். அந்த தவத்தில் தமிழ் படைப்பாளிகள் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மரணம் இளைய மரணம், தமிழ் படைப்பாளிகளுக்கு நேர்ந்த கடைசி மரணமாக இருக்கட்டும். பேனாவே எல்லா வார்த்தைகளும் சொல்லியிருந்தாலும் அவர் நிறைய பேச சொல்லி ரொம்ப இளவயது, சிறந்த படைப்பாளி. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கு என்னென்ன விதத்தில் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். நான் சொல்லுவேன், டே முத்து, விருதுகள் வாங்கி வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பேசும்போது, முத்து என்னடா உடம்பை எங்கே எழுத்தில் கவனம் வச்சுக்கிட்டு உடம்பை கவனிக்காமல் விட்றியாடா அப்படிமா. இல்லைண்ணே, அது ஒரு சின்ன தானே, ஒன்றும் இல்லைண்ணே அப்படிமா. எங்கேயோ அதை மிஸ் பண்ணிட்டான். இப்போது அந்த குடும்பத்துக்கு சின்ன குழந்தைங்க, அந்த குடும்பத்துக்கு எங்களால் முடிஞ்சு நாங்கள் பேசி எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் முடிவு எடுக்கணும். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட குழந்தைக்காகத்தான் அந்த ஆனந்த பாட்டை எழுதினார். நானும் அவரும் ஒரு 15 நாள் மலேசியாவில் இருந்தபோது முழுக்க அவர் குழந்தையை பற்றின சிந்தனையும், குழந்தைகளுக்காக நாங்கள் போய் பண்ண ஷாப்பிங்கும் தான் இன்னமும் என் ஞாபகத்தில் இருக்குது. கிரேட் மேன், வெரி நைஸ் மேன், கிரேட் சோல். அவரை இழந்து வாடுற அவரோட குடும்பத்துக்கும் அவருடைய குழந்தைக்கும், அது ஒன்றுமே தெரியாமல் மேலே விளையாடிட்டு இருக்கேன். அந்த குழந்தைய போய் பார்த்தேன். நான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவங்க குடும்பத்துக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்தாலும் எழுதுறதுக்கூடிய ஆளுமை அவர்கிட்ட இருந்தது எழுத்தில். இன்னைக்கு என்னால் நம்பவே முடியல. இந்த சினிமா இந்த மாதம் ஏன் இவ்வளோ பேரை காவு வாங்குதுன்னு எனக்கு புரியல. நிறைய பேரை இழந்துகிட்டே வரோம், ஒவ்வொருத்தராக இழந்துகிட்டே வர்றது தாங்க முடியாத சோகத்தில் இருக்குது. ஒரு படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கவிஞர். அவருடைய இது இவ்வளோ சடனாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. என்னால் இப்போ வரைக்கும் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதை இப்படி நடந்ததுன்னு ஏற்றுக்கிறதுக்கு மனசு ஒத்துக்க மறுக்குது. இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது.